பொங்கலுக்கு ஒரு பக்காவான காம்பினேஷன் கத்திரிக்காய் கொஸ்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 1/4 கப் பாசிப்பருப்பு, ஒரு 7 கத்திரிக்காவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி பருப்போடு சேர்த்து 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பை விட கத்திரிக்காய் அதிகமாக இருக்கணும். அதுக்குள்ளே ஒரு மேற்பொடி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 வரமிளகாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொடி கொஸ்துக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு பொரிய விட்டு 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் அதில் தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக பெருங்காயம், வெந்த கத்திரிக்காயும் பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஸ்துக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணி 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருந்த மேற்பொடியை இதில் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்த உடனே கொத்தமல்லியை தூவி இறக்கிடுங்க. சூடான பொங்கலோட சர்வ் பண்ணிடுங்க. இந்தமாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.